السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சுவர்க்கம் நமது நோக்கம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை முஸ்லிம் சமூகத்தில் கொள்கை ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக எத்தனை பிரிவுகள் பிளவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அத்தனை பிரிவினருமே ஒத்துக்கொள்கிற ஒரு செய்தியைத்தான் இங்கே தலைப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழுகிற யாரிடத்தில் போய் கேட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக, லட்சியமாக சுவர்க்கத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமாக அறிவு படைத்த அத்தனை பேரும் சிந்தித்து தெரிந்து கொள்கிற ஒரு எளிய உண்மையும் கூட. நாம் இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்களாக வாழுகிற காரணத்தினால் உலக ரீதியான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதா என்றால், முஸ்லிம் என்ற காரணத்தினால் நமக்கு எந்த நன்மைகளும் கிடைப்பது கிடையாது. இன்னும் ஒருபடி மேலாய் போய் சிந்தித்தால், முஸ்லிமாக இருக்கிற காரணத்தினால் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. முஸ்லிமாக இல்லாதவர்கள் அனுபவிக்கின்ற பல்வேறு இன்பங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு மனிதர் அவருடைய மார்க்க ரீதியாக, மத ரீதியாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் என்ன என்று பார்த்தால், அவர்கள் கடவுளுக்கு என்று சில வழிபாடுகளை, சில ஆன்மீக ரீதியான காரியங்களை செய்துவிட்டால் அவர்கள் அவர்களின் மதங்களை கடைபிடித்து விட்டார்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கிரியைகளை செயல்படுத்தி விட்டார்கள் என்று அர்த்தமாகிவிடும். அதை தாண்டி, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை தாண்டி தங்களுடைய சொந்த கொடுக்கல் வாங்கலில், தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை அவர்களின் மதம் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த போவது கிடையாது. ஒரு மனிதர் வியாபாரத்திலே அதிகமாக சம்பாதிக்க நினைக்கிறார். சம்பாத்தியம் அதிகப்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளாதார ரீதியான மோசடிகளில் அவர் ஈடுபடுகிறார். அளவு நிறுவைகளை குறைத்து கொடுக்கிறார். மக்களிடத்திலே அதிகமான பணத்தை பெறுகிறார். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தன்னுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்கிறார். இதற்கு அவருடைய மதம் அவருக்கு குறுக்கீடாக வந்து நிற்பது கிடையாது. இதுவே ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் விரும்பிய பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வியாபாரத்தில் பொய் பேச முடியாது, அளவு நிறுவைகளில் மோசடி செய்ய முடியாது, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாது, மதுபானங்களை அருந்தி அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது, உலகத்திலே இன்னபிற அவனது இச்சைகளை நிறைவேற்றுகிற, மன ஆசைகளை தூண்டிவிடுகிற எந்த விதமான காரியங்களிலும் அவன் தடையற்று ஈடுபட்டு விட முடியாது. இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் ஒருவன் முஸ்லிமாக வாழுகிற காரணத்தினால் உலகத்திலே ஏற்படுகிறது. இவ்வளவு விதமான நெருக்கடிகளையும் சந்தித்து இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் தாண்டி ஒருவர் முஸ்லிமாக வாழுகிறார் என்றால் அவர் இந்த உலகத்திற்காக வாழவில்லை, நாளை மறுமையில் இறைவனிடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டும்,
மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம் என்பதை இந்த உலகத்தில் அவன் படுகிற துன்பத்திலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல உலகத்தில் முஸ்லிமாக இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம் அல்லாத சில பேர், முஸ்லிம்களுடைய வளர்ச்சியிலே வெறுப்படைகிற சில பேர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், அவர்களுடைய வியாபாரங்களை சூறையாடுகிறார்கள், முஸ்லிம் பெண்களின் மீது பாலியல் வல்லுறவுகளில் ஈடுபடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தாயுடைய வயிற்றிலே இருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தையும் முஸ்லிமாகத்தான் பிறந்துவிடும் என்பதை அறிந்து அதன் மீது வெறுப்பு கொண்டு அந்த தாயின் வயிற்றிலே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் வெட்டி வயிற்றை கீறி கிழித்து நெருப்பிலே போட்டு பொசுக்கிய செய்திகளை எல்லாம் நாம் கடந்த காலத்திலே படித்திருக்கிறோம், இந்திய தேசத்திலே பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் ஏன் அனுபவிக்கிறார்கள்? உலகத்தில் முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற காரணத்தினால் அவர்கள் இந்த துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். இவ்வளவு துன்பங்களை அனுபவித்ததற்கு பிறகும் நான் முஸ்லிம் தான், முஸ்லிமாகத்தான் வாழ்வேன், முஸ்லிமாகத்தான் மரணிப்பேன், முஸ்லிமாகத்தான் என்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வேன் என்று ஒருவர் பிடிவாதமாக இருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் முழுவதும் நாளை மறுமையில் சுவர்க்கத்தை நாம் அடைந்து விட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவுமாக இருக்க முடியாது. இந்த கருத்தை பொறுத்தவரை உலகத்திலே தம்மை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற அத்தனை பிரிவினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கருத்து தான், யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன? அத்தனை பேருடைய நோக்கமும் தெளிவாக இருக்கிறது, அத்தனை பேருடைய லட்சியம் தெளிவாக இருக்கிறது. தன்னுடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைவதற்காக இந்த முஸ்லிம்கள் பயணிக்கின்ற பாதை சரியாக இருக்கிறதா? இதைத்தான் பல பேரும் சிந்திக்க மறந்து விட்டார்கள். நோக்கத்தை தெளிவாக வைத்திருக்கிற முஸ்லிம்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதை எது என்பதிலே பெரும்பாலான முஸ்லிம்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். தான் செல்லுகிற பாதை நாளை மறுமையில் நம்மை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்குமா என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். தெளிவில்லாத பயணத்தை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பாதையில் பயணித்துக் கொண்டு நாங்கள் சுவனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பல பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களின் பாதையை புரிய வைப்பதற்குத்தான் சென்று கொண்டிருக்கிற பாதை சுவர்க்கத்தை உங்களை அடைய சேர்க்காது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த தலைப்பை இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களில் பல பேர் சுவர்க்கத்தை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அதற்காக பயணிக்கிற பாதைகள் என்ன என்று பார்த்தால் பல்வேறு கிரியைகளை செய்கிறார்கள். தொழுகிறார்கள், நோன்பு இருக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், இன்னும் பல்வேறு காரியங்களை ஈடுபட்டு சுவர்க்கத்திற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள். அதையெல்லாம் எந்த அடிப்படையில் செய்கிறார்கள்? அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் செய்கிறார்கள். பல பேரிடத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஒருவர் குறிப்பிட்ட வகையிலே தொழுகிறார், ஏன் இப்படி தொழுகிறார்? இந்த ஆரம்பத்தில் கூட பேசினார், தொழுகையில் எத்தனை முரண்பாடு, தொழுகையில் தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுப்பது வரைக்கும் இதை ஒருவர் செய்யலாம், அதை ஒருவர் செய்யக்கூடாது என்று பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பல பேர் பலவிதமாக தொழுது கொண்டிருந்தாலும் நீங்கள் ஏன் இப்படி தொழுகிறீர்கள்? இந்த குறிப்பிட்ட விதத்திலே நீங்கள் வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நம்மில் பல பேர் சொல்லுகிற பதில் என்ன? எங்களின் பெற்றோர்கள் இப்படித்தான் தொழுதார்கள், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இப்படித்தான் தொழுது காட்டினார்கள், நாங்கள் பாரம்பரியமாக இப்படிப்பட்ட தொழுகை முறையைத்தான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம், எனவே நானும் அந்த பாரம்பரியத்திலே வந்திருக்கிற காரணத்தினால் நானும் அப்படி தொழுகிறேன். தொழுகையில் தொப்புளுக்கு கீழே கைகளை கட்டுகிறவர் சொல்லுகிற பதிலும் அதுதான், அத்தையாத்திருப்பிலே விரலை நீட்டி மடக்குகிறவர் சொல்லுகிற பதிலும் அதுதான். இப்படி இவர்கள் செய்கிற எந்த காரியத்திற்கு கேள்வி எழுப்பினாலும் நோன்பின் கிரியைகளை ஏன் இப்படி செய்கிறீர்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தந்தது யார்? எங்கள் பெற்றோர்கள் கற்றுத்தந்தார்கள். திருமறை குர்ஆனை இன்னென்ன மாதிரி இறந்தவர்களுக்காக ஓதுகிறீர்களே, ஏன் செய்கிறீர்கள்? என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இப்படித்தான் ஓதினார்கள், எனவே நாங்கள் அதை பார்த்து எங்கள் பெற்றோர்களுக்கு ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்று தாங்கள் செய்கிற அனைத்து கிரியைகளுக்கும் தங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழிதான் காரணம். அந்த வழியிலே சென்றால், முன்னோர்கள் பெற்றோர்கள் காட்டிய வழியில் பயணித்தால்
அந்த பாதை நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நம்பித்தான் தொழுகிறவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு இருக்கிறவர்கள் நோன்பு இருக்கிறார்கள், இன்னபிற கிரியைகளை செய்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இவர்களுடைய நோக்கம் நிறைவேறுமா? திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? வைதா கீழவும் இத்தபியூமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு பல் நத்தபியூமா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய முன்னோர்களை எந்த வழியில் கண்டோமோ அதைத்தான் நாங்களும் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அவளுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களிடத்திலே கேளுங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அறிவில்லாமலும் நேர்வழி பெறாமல் இருந்திருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? நீங்கள் பெற்றோர்களை பின்பற்றுகிறீர்களே, பெற்றோர் காட்டிய வழி சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களுக்கு சொன்னது யார்? அதற்கு என்ன உத்தரவாதம்? பெற்றோர்கள் செய்வது எல்லாம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியமா? பெற்றோர்கள் செய்த காரியம் அனைத்துமே சுவர்க்கத்திற்கு செல்லுகிற பாதை என்று எதை வைத்து தீர்மானித்தீர்கள்? அதற்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும் இல்லையா? மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய பகுத்தறிவை கொண்டு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட வேறுபட்டு இருக்கிறோம். பகுத்தறிவுடைய பயன் என்ன? எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை செய்தாலும் அறிவோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். இதுதானே பகுத்தறிவுடைய அடிப்படை. இப்பொழுது என்னுடைய முன்னோர் செய்த காரியத்தை நான் செய்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்பதற்கு என்ன அறிவு ரீதியான பதில் இருக்கிறது? என்ன ஆதாரம் இருக்கிறது? என்ன சான்று இருக்கிறது? ஒரு கல்லூரியை படிக்கிற மாணவன் இந்த கல்லூரியில் படித்து முடித்து அதனுடைய சர்டிபிகேட்டை வாங்கி வைத்துக் கொண்டால் அவனுக்கு பல்வேறு கம்பெனிகளில் வேலை கிடைக்கிறது என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம்? கண்ணுக்கு எதிரே பல்வேறு சான்றுகளை அவன் காட்டுகிறான். என்னுடைய கல்லூரி அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற கல்லூரி, இத்தனாம் ஆண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னால் இத்தனை பேர் இங்கே படித்துவிட்டு வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன கம்பெனிகளில் வேலை பார்க்கிறார்கள், எனவே எனது கல்லூரியில் படித்தால் அவர்கள் கொடுக்கிற அந்த சான்றிதழுக்கு நாட்டிலே மதிப்புண்டு, பல்வேறு கம்பெனிகள் அதை அங்கீகரிக்கின்றன, அரசாங்கம் அதை அங்கீகரித்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து நானும் இந்த கல்லூரியில் சேர்ந்து பயின்று உலகத்திலே பணியாளராக ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறவர்களாக என்னை இணைத்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள். இதே போல உங்கள் பெற்றோர்கள் அவர்கள் செய்த வழியில் சென்ற வழியில் சென்றால் சுவர்க்கத்திற்கு சென்றுவிட முடியும் என்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிற பதில் என்ன? யார் சொன்னது? அதற்கு என்ன உத்தரவாதம்? அல்லது யாரேனும் மரணித்துவிட்ட பெற்றோர்களை போய் பார்த்து அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பதை உறுதி செய்துவிட்டு, ஆமாம் ஆமாம் என்னுடைய தாயும் தந்தையும் இப்படி செய்தார்கள், அதனால் அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள், அதை நான் பார்த்தேன், எனவே நானும் அந்த பாதையில் பயணிப்பேன் என்று சொல்லுகிறார்களா? அப்படி சொல்ல முடியுமா? அதற்குரிய வாய்ப்பு அவர்களிடத்தில் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. பிறகு பெற்றோர் காட்டிய வழி என்று செல்லுகிறோமே சரியா? கண்டிப்பாக சரியாக இருக்க முடியாது. எந்த மனிதனும் நாளை மறுமையில் வெற்றி பெறுகிற பாதை எது என்பதை சொல்லுகிற அறிவு ஆற்றல் உலகத்திலே எந்த மனிதனுக்கும் வழங்கப்படவே இல்லை. ஏன்? மறுமை என்பது மரணத்திற்கு பிறகு வருகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, என்னை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பாதை எது என்பதை அந்த மறுமை வாழ்க்கையை அறிந்தவன் எவனோ, சுவர்க்கத்தை படைத்தவன் எவனோ, அந்த சுவர்க்கத்திலே மனிதர்களை கொண்டு சேர்ப்பதற்கு செயல் திட்டங்களை உருவாக்கியவன் எவனோ, அப்படிப்பட்டவனால் மட்டும்தான் சுவர்க்கத்திற்குரிய பாதை எது என்பதை தெளிவாக சொல்லித்தர முடியுமே தவிர அதை தாண்டி உலகத்திலே எவனாலும் சொல்ல முடியாது. எத்தனை பெரிய அறிவாளியாலும் சொல்ல முடியாது. உலகமே சேர்ந்து ஆய்வு செய்தாலும் அந்த வழியை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிற அறிவு மனிதனுக்கு இல்லவே இல்லை. மனிதரால் எதை கண்டுபிடிக்க முடியும்? உலகத்து செய்திகளை கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஒளிபெருக்கியை கண்டுபிடிக்க முடியும், கேமராவை கண்டுபிடிக்க முடியும், செல்போனை கண்டுபிடிக்க முடியும், விளக்குகளை, நவீன ரக விளக்குகளை கண்டுபிடிக்க முடியும், வாகனங்களை கண்டுபிடிக்க முடியும். மரணத்திற்கு பிறகு வெற்றிக்குரிய பாதை எது என்பதை கண்டுபிடிக்கிற அறிவு, ஆற்றல், திறமை
மனித மூளைக்கு கிடையவே கிடையாது. அப்படியானால் எதுதான் அதை எப்படி தீர்மானிப்பது? யார் காட்டி? இதற்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்வதாக இருந்தால், முதலாக உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிற இறைவன் சொல்லுகிறான், எது சுவர்க்கத்திலே கொண்டு போய் மனிதனை சேர்க்கும் அந்த பாதை எது என்பதை முதல் மனிதனுக்கே இறைவன் சொல்லி அனுப்புகிறான். ஃபர்ஸ்ட் வருகிற மனிதனுக்கு அந்த செய்தி இறைவன் தெளிவுபடுத்தி விட்டான். அது என்ன செய்தி? உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, படைத்த இறைவனாகிய எனக்கு மட்டுமே தெரிந்த அறிவு அது. நான் எதை சொல்லுகிறேனோ, நான் எதை காட்டுகிறேனோ, நான் எதை கற்றுத் தருகிறேனோ, நான் எந்த பாதையை நோக்கி விரல் நீட்டுகிறேனோ அந்த பாதையில் பயணம் செய். அந்த பாதை தான் உன்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கவே தவிர வேறு எவன் காட்டிய பாதையும் சொர்க்கத்திலே சேர்க்காது என்று இறைவன் சொல்லுகிறான். யாருக்கு சொல்லுகிறான்? முதல் மனிதனுக்கு சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? திருக்குர்ஆன் பேசுகிறது. இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள். ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. கவலை இல்லாத அச்சமில்லாத வாழ்க்கை சொர்க்கத்திலே மட்டுமே சாத்தியம். உலகத்திலே கவலையற்ற மனிதனை காணவே முடியாது, பயமற்ற மனிதனை கண்டுபிடிக்கவே முடியாது. யாரையாவது காட்டுங்க, பெரிய காவல்துறை அதிகாரி கவலையே இல்லாம இருப்பாரா? பயமே இல்லாம இருப்பாரா? அவர் இன்னொருத்தருக்கு பயப்படுவார். அவரை பார்த்து 1000 பேர் பயப்படுவான், அவர் இன்னும் 1000 பேருக்கு பயப்படுவார். அவருக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு. உலகத்திலே கவலையற்றவன் யாரும் இல்லை, பயமற்றவன் யாரும் இல்லை. பயமற்ற கவலையற்ற வாழ்க்கை நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே சாத்தியம். இறைவன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எது வழி தெரியுமா? நான் உனக்கு சொல்லுவேன், நான் சொல்லுகிற பாதையில் பயணித்தான் நீ சுவனம் செல்லலாம். சொல்லப்பட்டது யாருக்கு? உங்களுக்கோ நமக்கோ தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டதல்ல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நேரடியாக சொல்லப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்? உலகத்திலே மிகப்பெரிய ஜீனியஸ், மிகப்பெரிய அறிவாளி ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் உலகத்து மக்களிலே பொறுக்கி எடுத்தால் அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்பார்கள். ஏன்? இறைவனே சொல்லுகிறான், ஆதமுக்கு நான் அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தேன். ஆதமுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அனைத்து செய்திகளையும் கற்றறிந்த மனிதர் உலகத்திலே எவர் இருக்கிறார்? யாரையும் காட்டுங்க பார்க்கலாம். வேளாண் விஞ்ஞானி பெரிய அறிவாளியாக இருப்பார், அவருக்கு வேளாண்மையை பற்றி மட்டும்தான் தெரியும், அரசியலை பற்றி தெரியாது. அரசியல் தலைவர் அரசியலை பற்றி பேசுவார், ஆன்மீகத்தை பற்றி தெரியாது. ஆன்மீக தலைவர் ஆன்மீகத்தை பேசுவார், சமூகவியலை பற்றி தெரியாது. ஒரு துறை தெரியும், இன்னொரு துறை தெரியாது. உலகத்திலே இருக்கிற எந்த அறிவு படித்தார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்தையும் கற்றவர்கள். யாரால்? இறைவனால். அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான். அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுத்தந்த மிகப்பெரிய ஜீனியஸாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவாளியாலே சுவர்க்கத்திற்கு செல்லுகிற பாதையை கண்டுபிடிக்க முடியாதாம். அல்லாஹ் சொல்றான், நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா நான் சொல்லுவேன், அதை ஃபாலோ பண்ணு என்று சொன்னாரே தவிர, ஆகவே பெரிய அறிவாளி நீங்க, என் கையால படைக்கப்பட்டவர்கள் நீங்க, என்னுடைய ஜன்னத்துல குடியமர்த்தப்பட்டவர்கள் நீங்க, என்னுடைய கண்ணியத்தை கம்பீரத்தை பார்த்தவர்கள் நீங்கள், சைத்தானுடைய ஊசலாட்டத்தை அறிந்தவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு சிந்தித்து சுவர்க்கத்திற்கு செல்லுகிற பாதையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லவில்லை. என்ன சொன்னான்? பெரிய அறிவாளிதான், ஆனால் சுவனத்திற்குரிய பாதை எது என்பதை கண்டுபிடிக்கிற அறிவு அல்ல அறிவு. அந்த அறிவு என்னுடையது. நான் சொல்லுவேன், நான் வழிகாட்டுவேன். என்னை தவிர
சுவர்க்கத்தின் பாதையை காட்டுகிற ஆற்றல் படைத்தவன் எவனும் இல்லை என்று முதல் மனிதருக்கே அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் என்றால் நம்முடைய பெற்றோர்களால் காட்ட முடியுமா? முன்னோர்களால் காட்ட முடியுமா? தலைவர்களால் காட்ட முடியுமா? யாராலும் காட்ட முடியாது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆனிலே இறைவன் மிக தெளிவாக பேசுகிறான். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு. இதோ இந்த என்னுடைய ஒரே ஒரு நேர்வழியை பின்பற்றுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மக்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், இந்த என்னுடைய ஒரே ஒரு நேர்வழியை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, பல வழிகளை பின்பற்றினால் அது அந்த ஒரு வழியை விட்டு, எந்த ஒரு வழி, எந்த வழியிலே சென்றால் சோரம் செல்வீர்களோ அந்த ஒரு வழியை